ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயமான முக்கியமான நாள் தற்போது வர இருக்குது. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 1. ஆமாங்க, 2026 பிறந்து 4 மாதம் கம்ப்ளீட் ஆகி 5வது மாதம் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய மே 1 ஒரு ஸ்பெஷல் நாள். என்னங்கிறது அனைவருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த நாள் தொழிலாளர் தினம். இந்த நாள் தொழிலாளர் தினம் மட்டும் இந்த டைம் ஸ்பெஷலாக வரல, இந்த டைம் ஸ்பெஷல் இன்னும் அதிகமாக வருது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை மாதம் 18, கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த பிறக்கக்கூடிய மே 1 பயங்கரமான நாளாக இருக்க காரணம் என்னன்னா, முழு நிலவு தெரிய போகுது. அன்னைக்கு பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி. இந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமிகளை விட ரொம்ப சிறப்பான பௌர்ணமி, பெரிய பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமி மட்டும் இந்த நாளில் சிறப்பு கிடையாது. இந்த பௌர்ணமியோடு சேர்த்து புத்த பூர்ணிமாவும் இந்த நாளில் வருது. அதோடு மதுரையில் ரொம்ப ஃபேமஸான திருவிழா நடக்கக்கூடியதில் ரொம்ப ஹைலைட் ஆனது கள்ளழகர் தான். அந்த கள்ளழகர் வைகர ஆற்றுல இறங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாள் வர இருக்கு. இப்படி பல சிறப்புகளை கொண்டு தான் இந்த டைம் இந்த மே 1 பிறக்க இருக்கு. ஸோ பிறக்கக்கூடிய இந்த மே 1 அதனால் அற்புதமான நாளாக கருதப்படுது. இந்த அற்புதமான நாளில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறுது. அதில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சித்திரை பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றியும் ஷேர் பண்ணுறேன். முதல்ல சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகளையும் அதுக்கப்புறம் இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமிங்கிறது நமது இந்து நாட்காட்டில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவு நாளாகும். ஆக்சுவலி இது ஒரு முக்கிய சக்தி நேரம் மற்றும் நாள் மிகவும் புனிதமானது என்று இன்றளவும் நம்பப்படுது. அதனாலேயே இந்த நாள் அன்னைக்கு பல தெய்வ காரியங்கள் செய்யப்படும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பல ஊர்களில் திருவிழாவும் நடைபெறும். பல கோவில்களில் பால்கொடை எடுக்கப்படும். இதுதான் சித்ரா பௌர்ணமி ரொம்ப புனிதமானதுக்கு காரணமாக அமைகிறது. மரண கடவுளுக்கு இருக்கிறவர் யமன் தான். அந்த யமனுடைய அதிகாரப்பூர்வ புத்தக காப்பாளராக இருப்பவர் சித்திரகுப்தர். அவரை வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற நாள் சித்ரா பௌர்ணமி. ஏன்னா சித்திரகுப்தர் இந்த நாளில் தான் பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்த நாளில் அவரை வழிபாடு செய்தால் அவர் நம்மளுடைய பாவ கணக்கை குறைத்து புண்ணிய கணக்கை சேர்த்துக்குவார். அதனால் இந்த நாளில் அவரையே வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம். இந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப இஷ்ட தெய்வமாக இருக்கோ அந்த தெய்வங்களை எல்லாமே இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். மெயினாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் பிரார்த்தனை அவங்கள செய்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக அமையுது. கோவில்களில் இந்த நாளில் சிறப்பு சடங்குகள் நடைபெறும். சடங்குகள் ஏற்பாடு செய்யப்படும், அதெல்லாம் கலந்துக்குங்க. சடங்குகளில் சிறப்பாக உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். மேலும் இந்த நாளில் விரதம் இருந்து அனுசரித்து கடவுளுக்கு சிறப்பு பிரசாதெல்லாம் தயார் பண்ணி அதை படைத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க. இந்த நாளில் பண்ண வேண்டியதே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறது, சிவன் பார்வதியை வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி இந்த நாள் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக அமைந்திருக்கு. நம்ம இந்துக்கள் பின்பற்றக்கூடிய பல பண்டிகைகளில் இதுவும் ஒரு பண்டிகை நாள் என்பது குறிப்பிடப்படுது. இந்த நாளில் அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அன்னதானம் பண்ணுறது. இந்த நாளில் நீர்மோர், அதுக்கப்புறம் கூழ், இந்த மாதிரிலாம் அம்மன்களுக்கு படைத்து கூட நாம் அன்னதானம் மாதிரி பண்ணலாம். இப்போ வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு வகையில் நன்மையை உண்டாக்கும். நீங்கள் கேட்கலாம், சித்திரகுப்தரை ஏன் இந்த நாளில் வழிபாடு செய்யணும்னு. தனிநபராகிய நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மற்றும் தீய செயல்களை பதிவு செய்துட்டே இருப்பார் சித்திரகுப்தர். இந்த நாளில் அவரை நாம் வழிபாடு செய்தால் நம்மளுடைய பாவ கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு அதிகமாக எழுதுவார்.
அதனால தான் இந்த நாளில் அவரை வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன். ஸோ இவ்வளோ சிறப்புகளை கொண்டிருக்கிறது தான் இந்த மகா சித்ரா பௌர்ணமி. இப்பேற்பட்ட சித்ரா பௌர்ணமியில் கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் தான் உங்கள் ராசிகளுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ பலன்களை மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவரான உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி நன்மையாக இருக்க போது. உங்கள் லாபாதிபதி செவ்வாய் மே 10 வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். இதுவரை நிறைவேறாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழிலில் லாபம் தரும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மோட்சக்காரகன் கேது உங்கள் நம்பிக்கையை அதிகரிப்பார். துணிச்சலோடு செயல்பட வைப்பார். பிறரால் முடிக்க முடியாத வேலையை முடித்து அதில் ஆதாயம் காண்பீங்க. ராசிநாதன் புதன் மே 9 வரை சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும். கடன் தொல்லைகள் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெரியோர் ஆதரவு துணையும் உங்களை முன்னேற்ற பாதையில் நடப்போட வைக்கும். ஜீவனக்காரகன் சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலே சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருப்பது நன்மையாகும். பிறருடைய சிபாரிசுகளுக்கு இந்த நேரத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். அதே போல் உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம். அது உங்களுக்கே எதிர்மறையான பலன்களை உண்டாக்கிவிடும். வியாபாரிகள் புதிய முதலீடுகள் மேற்கொள்வதற்கு முன் மார்க்கெட் நிலவரத்தை அறிந்து செயல்படுவது அவசியம். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான நிலை உருவாகும். குடும்பத்திற்குள் அந்நீரால் ஏற்பட்ட பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதியான வரன் வரும். சிலருக்கு கழுத்தில் மணமாலை ஏறும். இந்த டைம் அனைத்து வகையில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கூட பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் விரும்பிய கல்லூரியில் இடமும் கிடைக்குங்க. இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். அப்புறம் நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. முயற்சியால் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்க போது. பாகிஸ்தானத்தில் குரு பகவான் பார்வையோடு சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்கள் செல்வாக்கு அதிகரிப்பார். வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்குவார். பொன்பொருள் சேர்க்கையை அதிகரிப்பார். அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கனவுகள் நனவாக்குவார். இந்த டைம் லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய சகாயஸ்தானாதிபதி சூரியன் இதுவரை இருந்த நெருக்கடியிலிருந்து உங்களை விடுவிப்பார். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய வைப்பார். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் இல்லாமல் செய்வார். உங்களுக்குள் புதிய நம்பிக்கை உருவாக்குவார். சகோதரர்கள் வழியில் ஏற்பட்ட இடைவேளையை அகற்றுவார். உத்தியோகத்தில் சந்தித்த சங்கடங்களை இல்லாமல் செய்வார். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மாற்றத்தை வழங்குவார். தொழிலில் லாபம் இல்லை, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை என்று வருத்தப்பட்டு வந்த உங்களுக்கு கவலை போக்குவார். கையில் பணம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி எல்லாம் விலகும். மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வீட்டில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும். பொன்பொருள் சேரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு பொது தேர்வில் போட்டித் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்விக்குரிய வழி பிறக்கும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள்ங்க. நெக்ஸ்ட்டு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி யோகமாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் சுபக்கிரகமான குரு சஞ்சரிப்பதால் அலைச்சல் உழைப்பு அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தின் காரணமாக வெளியூர் சென்று தங்க வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்படும். அதனால் குடும்பத்திற்கு உங்களுக்கு ஒரு இடைவேளை ஏற்படும் என்பது விதி. இருந்தாலும் குரு பகவான் பார்வை 5, 7, 9 இடங்களில் இக்காலத்தில் கிடைப்பதால் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். வழக்கு சாதகமாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தைக்காக இயங்கியவர்கள் ஏக்கம் தீரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். நட்பில் ஏற்பட்ட விரிசல் விலகும். கூட்டு தொழிலில் லாபம் அடையும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரும். சூழ்நிலை காரணமாக பிரிந்திருந்தவர்களும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை உருவாகும். சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. உங்கள் செயல்களுக்கு விஐபிகள் ஆதரவாக இருப்பாங்க. ஆத்மகாரகனான சூரியனும் லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் எல்லாம் தோய்வின்றி நடந்தேறும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். வேலையில் இருப்பவர்களுக்கும்
மொமோ இடைநீக்கோ இந்த மாதிரி ஏற்பட்ட சங்கடங்கள் விலகோ. மொமோன்ட்டம் பாருங்கள், மெமோ. அப்புறம் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வராமல் இருந்த பணம் வரும். சேமிப்பு உயரும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் உண்டாகும். மாணவர்கள் முயற்சி வெற்றியடையும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள்ங்க. இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப இந்த சித்ரா பௌர்ணமி எந்த மாதிரியான பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.